ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 6 வெரைட்டி ஆஃப் பார் சாக்லேட் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். இதோட ரெசிபி எல்லாமே சிம்பிள் தான். ஆனால் இதுக்கு வந்து ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சொல்லி காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கிற ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். இது பார் சாக்லேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போதுமே அதிகமாக மோல்டு வந்து நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் வந்து என்ன சாக்லேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு நல்லா சூட் ஆகிற மாதிரி நீங்கள் சாக்லேட் மோல்டு வாங்கிக்கிறது ரொம்பவே பெட்ரு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராக்கிள் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரைஸ் கிறிஸ்பி நான் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து கேஷ்யூ நட் சாக்லேட்டு. இதுக்கு வந்து முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் சாக்லேட்டு. அதுக்கும் நம்ம வந்து பாதாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு இதில் வந்து பாதாம் முந்திரி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சாக்லேட்டோட நேம் வந்து ராக்கி ராட்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாக்லேட்டு மெல்ட் பண்ணதோடய நம்ம வந்து நட்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நட்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளார நம்ம டிப் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஹேசல் நட் சாக்லேட்டுக்கு நான் ஹேசல் நட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து ஸ்ப்ரிங்க்லர் சாக்லேட்டு. நீங்கள் எந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணாலும் சாக்லேட் மேலே நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 6 வெரைட்டி ஆஃப் பார் சாக்லேட் வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் நான் சொல்லி காமிச்சிட்டேன். இதுதான் நம்ம கடைகள்லாம் விற்கிறாங்க. ஸோ இந்த சாக்லேட்டுக்கெலாம் ஒவ்வொரு ப்ரைஸ் விற்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நட்ஸுக்கு ஏற்ற ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா 1 மந்த்துக்கு எதுவுமே ஆகாது. 2 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம். வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஹீட் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 15 மினிட்ஸ் இருந்து நீங்கள் கூல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்மள சாக்லேட் எல்லாமே இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு க்ளீன் ரேப் மாதிரி பண்ணிவிட்டு இல்லைனா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஒரு பட்டர் ஷீட் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் ரேப் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி வெளியில் வரும். அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு பட்டர் பேப்பர் நீங்கள் போட்டிங்கன்னா பட்டர் பேப்பர் வந்து தண்ணியை உறிஞ்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.